இந்த வார்த்தையின்படி செய்தது பழைய ஏற்பாடு. வார்த்தை எனக்காக வேலை செஞ்சு கையை தட்டு. That is New Testament. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் ஒரு சின்ன செய்தி, ஒரு என்கரேஜிங் மெசேஜ் நான் கொடுத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. The last will be the first. உங்களில் கடைசியே உங்களில் முதலானதாய் மாறும், முதலானதாய் இருக்கும். ஆமென். எங்கள் தலைப்பிலே உங்களோட நான் பேச நான் விரும்புகிறேன். It is not just an encouraging message, it's a prophetic message. Let the last be the first. The last will be the first. கடைசி, உங்களில் கடைசி முதலானதா என்ன செய்யும் இருக்கும் என்கிற வார்த்தை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். இது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியது. அதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. திஸ் மெசேஜ் அ ப்ரொஃபட்டிக் மெசேஜ். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது, உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு தற்போதைய நிலைமையை மாற்றி உங்களை முதலான இடத்திற்கு உங்களை கொண்டு வரக்கூடியதாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தை உங்களுக்குள் வேலை செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தை உங்களுக்குள் வேலை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியையும், உங்கள் வாழ்க்கையிலே உயர்வையும், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தையும், உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையும் அந்த வார்த்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி நீ செய்வாயானால் என்று தேவன் சீனாய் மலையிலிருந்து மோசேயின் இடத்தில் சொன்னார். மோசே சொன்னான், இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னான். பழைய ஏற்பாட்டிலே வார்த்தைக்காக மனிதன் செயல்பட்டான். புதிய ஏற்பாட்டிலே மனிதனுக்காக வார்த்தை செயல்பட்டது. இந்த வார்த்தையின்படி நீ செய்ய வேண்டும் என்று மோசே சொன்னான். இந்த வார்த்தை உனக்காக வேலைவாகும். எங்க வேலை பார்த்துச்சு? அந்த வார்த்தை மாம்சமானது, அந்த வார்த்தை ஊழியம் செய்தது, அந்த வார்த்தை சிலுவைக்கு சென்றது, அந்த வார்த்தை எனக்காய் ஜீவனை விட்டது. இந்த வார்த்தையின்படி செய்தது பழைய ஏற்பாடு. வார்த்தை எனக்காக வேலை செஞ்சு கையை தட்டு. That is New Testament. அதனால மரியாதை சொன்ன வார்த்தையின்படி ஆக கடவுது அப்படின்னா நடக்கட்டும். நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, வார்த்தை என்ன செய்யட்டும், வார்த்தை தன்னுடைய வேலை என்ன செய்யட்டும், பார்க்கட்டும். நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. நான் சொல்றேன், எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையின்படி ஆக கடவுது. அப்படி என்ன அர்த்தம்னா வார்த்தை வேலை பார்க்கும் உங்களுக்கு. அதுதான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் போது இந்த வாழ்க்கையிலே இந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது போல, முழு பூமியிலே வெளிச்சம் கொடுத்தது போல, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, ஆனால் வெளிச்சம் வந்தது. 4வது நாள் சூரியன் படைக்கப்பட்டது. முதல் நாளிலே வெளிச்சம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. வெளிச்சத்தோட லைட்ல தான் சூரியனே படைக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தேவனுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு சூரியன் தேவையில்லை. வெளிச்சம்ன்றது ஒரு சோர்ஸ். அந்த வெளிச்சத்தை சூரியனுக்குள்ள வச்சு கொடுத்தாரு, அவ்வளவுதான். சூரியன்ல இருந்து வெளிச்சம் உண்டாகல, வெளிச்சம் அவற்றிலிருந்து உண்டாச்சு. தேவன் ஒளியா இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை சூரியனுக்குள்ள வச்சு கொடுத்தாரு. ஆமென். எப்படி நீங்க தயிர் சாதம் கண்டிட்டு சட்டியில இருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல தயிர் சாதத்தை வச்சு டிஃபன் பாக்ஸை கொடுக்குறீங்களோ அப்படிதான் சூரியனுக்குள்ள வெளிச்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்தாரு. போ, இதை விட எளிமையா உங்களுக்கு சொல்ல முடியாது. சோ 4வது நாள் சூரியனை படைச்சாரு. என் அன்புக்குரியவர்களே, வெளிச்சம் உண்டானது. வெளிச்சத்திற்கு பிறகுதான் சூரியனே உண்டானது. என் அன்புக்குரிய என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவன் வெளிச்சம் தர வேண்டும் என்றால் அவருக்கு சூரியனே தேவையில்லை. தேவன் உனக்கு ஐஸ்வரியத்தை தர வேண்டும் என்றால் அதற்கு மனித உதவிகளே கூட தேவையில்லை என்று நான் சொல்லுகிறேன். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சம் இராமல், சந்திரன் இரவிலே உனக்கு வெளிச்சம் தராமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உனக்கு சுகத்தை தர வேண்டும் என்றால் அவருக்கு டாக்டரோட உதவி தேவை இல்லை. அவர் நினைத்தால் டாக்டர் உதவி இல்லாம உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும். சூரியன் இல்லாம உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அதுதான் நம்முடைய தேவனாய கர்த்தர். இன்றைக்கு கூட எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை என்று நீ அமர்ந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அவர் உனக்கு உதவி செய்ய முடிவெடுத்து விட்டால் எந்த மனிதனின் உதவியும் உனக்கு தேவையில்லை என்று நான் சொல்லுகிறேன். அவரே உனக்கு உதவி செய்வார். கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென்.